முருகப்பெருமான் யோகமும் யுத்தமும் ஒன்றிணைந்த தெய்வம். பழமையான தமிழ்நாட்டின் மலைகளில் கடவுள்களில் சிறந்த ஞானியாய், வீரனாய், யோக சித்தனாய் விளங்கியவர் முருகப்பெருமான். தமிழர் போர்க்கலையின் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். சிலம்பம், வாள், வேல், விலங்கு கட்டுப்பாடு போன்ற அனைத்திலும் அவர் அசாதாரண திறமை கொண்டவர். தமிழகத்தின் பழங்கால போர்க்களங்களில் வேல் முருகன் என போர் முன் வழிபட்டனர். தமிழ் போர்க்கலைகளில் களரி, வர்மம், வில்வித்தை, வாள் பயிற்சி போன்ற நிபுணத்துவம் வாய்ந்த கலைகளின் ஆசானாக இருந்தவர். பல்வேறு நாடுகளிலிருந்து அரசர்கள் தங்கள் பெரும் படைகளுடன் புறப்பட்டனர். ஒவ்வொருவரும் ஒரே நோக்கத்துடன் வந்தனர். முருகனின் வல்லரசை வீழ்த்த வேண்டும். போர்க்களம் முழுவதும் குதிரைகளின் குரலும் படை வீரர்களின் முழக்கமும் ஒலித்தது. காற்றில் தூசி பறந்தது. வாள்களின் ஒளி மின்னியது. முருகனின் மயிலும் வேலும் போருக்கு தயாரானது. அந்த அமைதியின் நடுவில் முருகன் தோன்றினார். கண்களில் நெருப்பு, நெற்றியில் தைரியம், அவரின் கையில் ஒளி வீசும் வேல். அந்த வேளை காட்டின் அகலத்தில் இருந்து ஒரு பெரும் குரல் எழுந்தது. அது முருகனின் யாழி, அவரது தெய்வீக போர்வாகனம். மின்னல் போல் வலிமையுடன் அது காடுகளை தாண்டி பறந்தது. மரங்களின் மீது அதன் இறக்கைகள் ஒளிர்ந்தன. விரைவில் அது முருகனின் கோட்டையை அடைந்தது. முருகன் சிரித்தபடி யாழியின் மேல் ஏறி அமர்ந்தார். வேல் அவரது கரங்களில் பிரகாசித்தது. ஒரு தெய்வீக யுத்தம் தொடங்கப் போகிறது. முருகனின் படைகள் போர் முரசை முழக்கினர். அந்த ஓசை மலைகளை கடந்தது, ஆறுகளையும் அதிர்த்தது. வெற்றிவேல் முருகனுக்கு என்ற முழக்கம் வானத்தை நிரப்பியது. படை வீரர்கள் தங்கள் தளபதியை நோக்கி வணங்கினர். அவர்களின் கண்களில் பயமில்லை. அவர்களின் முன் முருகன் இருந்தார். அவர்களின் இதயத்தில் ஒரே நம்பிக்கை. முருகனின் வழியில் சென்றால் தோல்வி என்றதே இல்லை. முருகனை பற்றிய குறிப்பிடப்பட்ட ஆதாரங்கள் சங்க இலக்கியங்களிலும் பண்டைய தமிழ் நூல்களிலும் காணப்படுகிறது. குறிப்பாக திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம், திருப்புகழ் போன்ற நூல்கள் அவரின் தெய்வீகத் தன்மையை விரிவாக எடுத்துரைக்கின்றன. முருகன் ஒரு யோக நிபுணரும் கூட. முருகன் தியானத்தின் வடிவமாகவும் தத்துவ ஞானத்தின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறார். அவர் 6 முகங்கள் யோகத்தின் 6 நிலைகளை குறிக்கின்றன. தியானம், சாந்தம், ஞானம், தைரியம், கருணை, ஒளி. பல பண்டைய யோக சித்தர்கள் முருகன் அருளால் யோகமடைந்தோம் என குறிப்பிடுகிறார்கள். இவை அனைத்தும் திருமூலர் யோக சூத்திரங்கள், திருப்புகழ் பாடல்களில் காணப்படுகின்றன. முருகன் சித்தர்களின் குருவாக கருதப்படுகிறார். அவரிடமிருந்து மருத்துவ சித்தர்கள் மூலிகை, யோகம், பிராணாயாமம், தியானம் போன்ற ஞானங்களை பெற்றதாக நம்பப்படுகிறது. இக்குறிப்புகள் சித்த மரபு நூல்கள், குறிப்பாக அகத்தியர் சித்தம் மற்றும் போகர் சித்தம் போன்ற நூல்களில் உள்ளன. இதை தவிர உங்களுக்கு தெரிந்த முருகனின் தகவல்களை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். வெற்றிவேல், வீரவேல்.